வன்புலி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா, வரம் தரும் தெய்வமே சரணமே ஐயப்பா, இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா, பந்தளனின் செல்வனே சரணமே ஐயப்பா, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அவ்வளோ அருமையான இடம். அந்த இடத்துல அன்னதானம் பண்ணால் யார் எவ்வளோ குழுக்கள் அன்னதானம் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு அன்னதானத்திலும் வந்து ஐயப்பன் சாப்பிடுவதாக சத்தியம். இதை வந்து இதுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது ஏன்னா கடவுள் விஷயத்தில் வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. என்ன சார் ஐயப்பன் வந்து அன்னதானத்தை சாப்பிடுவாரா? இது நிறைய பேர் கேட்கலாம். அவங்க பகுத்தறிவு மூலமாக கேட்கலாம், எப்படி எதை நினச்ச வேணால் கேட்கலாம். ஆனால் அன்னதானத்திலே ஐயப்பன் வந்து சாப்பிடுவது சத்தியம் என்பதை நானே பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். நானேன்னா நான் பெரிய ஆள் இல்லை, நான் வந்து அடியேன் கண்ணாலே நான் தான் ஐ விட்னஸ். அதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்போது கன்னி பூஜையில் ஐயப்பன் வருவார். நான் ஏற்கனவே ஒரு தொகுப்புற சொன்னேன். அந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும். அங்கே போகிற சாமிமார்கள் அந்த அன்னதானம் பண்ணுறவங்கள்ட்ட ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ உனக்கு முடிஞ்சதை கொடுத்தேன்னா அந்த அன்னதானத்திலே நீங்கள் பங்கு பெற்ற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல தான் பம்பை. அந்த பம்பையில் ஐயப்பன் அவதரித்தான் என்பது தான் உண்மை. அதுதான் வரலாறு.